இந்தியாவில் இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். 49 கழகம் துவங்கப்பட்ட போது கழகத்திற்கு தலைமையேற்று துவங்கி வைத்த பேரறிஞர் அண்ணாவிற்கு வயது 40. அவர் மாத்திரம்தான் 40. ஆனால் அவருக்கு அடுத்த படைவரிசையில் இருந்த அத்தனை தளபதிகளுக்கும் 30க்கும் கீழ்தான் வயது. நான் படத்துக்காக வேலை பார்க்கும்போது நான் அதுக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தேன். கேரியரோட உச்சத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய வேலையை விட்டுட்டு அல்லது அதுல போய் பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு அரசியல் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து வந்து இந்த களத்துல வலதுசாரிகளுடைய எழுச்சி அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு திராணியோட வேலை பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கலைஞர். அண்ணாசாரிய ஊருக்கு நான் போனேன், ராலேகான் சித்திங்கிற ஊருக்கு. அண்ணாசாரிய ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஊரை பொறுத்த அளவுக்கு ஒரு பச்சையான பண்ணையார் ரவுடி. அந்த ஊர்ல பௌத்தம் மாறிய தலித்துகளை கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்னு இது சொன்னது அந்த ஊர்ல வாழ்ற தலித்துகள். மோடிங்கிற மன்னர் செங்கோலோட உட்கார்ந்துகிட்டு உங்களை நான் மன்னர் வழிகாடு நடத்தேன்னு சொல்றாரு. அவர் 2 விஷயத்தான் சொல்றாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அது அவங்களோட பாலிசி. எஸ்ஐஆருங்கிறது வேற இல்ல, ஒரே நாடு உனக்கு ஏன் தேர்தல் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நீ எதுக்கு எனக்கு கருத்து சொல்லணும்? அடிக்கடி நீ என்னுடைய குடிமகன் இல்ல, நீ என்னுடைய அடிமை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மெல்ல மெல்ல வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான வேலை. கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற திமுக 75 அறிவு திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இருவண்ண கொடிக்கு வயது 75 இருநாள் கருத்தரங்கின் 2ஆம் அமர்வு. 2வது அமர்வுக்கு தலைமையேற்ற மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் மற்றும் ஊடகவியலாளர் மகிழ்நன் ஆகியோரின் உரைகள் இன்று மாலை 6:30 மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.